இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க நல்லா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காலையிலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் செவிகள், உங்கள் உள்ளங்கள், உங்கள் இல்லங்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நீங்க ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. சற்று ஒரு சின்ன ஒரு 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 கற்பனை சும்மா யோசித்து பாருங்களேன். நீங்க கண்ணை மூடி யோசித்து பார்க்கலாம், கண்ணை திறந்து கூட நீங்க யோசித்து பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு கற்பனை சம்பவம் யோசித்து பாருங்களேன். நீங்க குடும்பமா ஒரு அழகான நதியில, அந்த நதியில ஒரு சூப்பரான ஒரு படகுல நீங்க குடும்பமா ஜாலியா போயிட்டு இருக்கீங்க. சும்மா கற்பனை தான் பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு நதி, ரொம்ப நிம்மதியான ஒரு நீரோட்டம். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ 6 பேரோ அந்த படகுல ரொம்ப நிம்மதியா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அழகா ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த நதியை ரசித்து கொண்டு, அந்த நீரோட்டத்தை ரசித்து கொண்டு, சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை ரசித்து கொண்டு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா அழகா போயிட்டு இருக்கீங்க. போயிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று எதிர்பாராத விதமா ஒரு படகு வந்து உங்க படகு மேல மோதுது. டனார்னு மோதுது. என்ன ஆகும்? படபடப்பு வந்துடும், பயம் வந்துடும். உடனே அந்த படகுல யார் இருக்காங்க, யார் வந்து என் படகு மேல மோதுனாங்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நிம்மதியை நான் பாட்டுட்டு போயிட்டு இருக்கேன். என் படகுல வந்து இடிச்சு தொந்தரவு பண்ணி எங்களை ஒரு விதமான ஒரு பதற்றத்துக்குள்ள ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், ஒரு பயம், ஒரு திகில். யாரா வந்து இடிச்சதுன்னு சொல்லிட்டு இடிச்சவங்க மேல ஒரு பெரிய கோபம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா உங்களுக்கு. திட்ட, கோபப்பட, ஆத்திரப்பட, ஏதாச்சும் கையில இருந்தா தூக்கி அடிச்சிடணும் போல இல்லையா, அவங்கள அடிச்சிடணும், காயப்படுத்திடணும், தூக்கி ஏதாச்சும் ஒன்று போட்டுடணும் போல நமக்கு ஆத்திரம் வரும் பாருங்களேன். பயம் கலந்த ஒரு ஆத்திரம், ஒரு கோபம், ஒரு டென்ஷன் வரும் பாருங்களேன். இதுதாங்க தினமும் நடக்குது நம்ம லைஃப்ல. இதேதான் நடக்குது. நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பேசாம போயிட்டு இருப்போம். வேலையில, படிக்கிற ஸ்தலத்துல, பிசினஸ் ஸ்தலத்துல, குடும்பத்துல, காரிய கடமைகள்ல நாம உண்டு நாம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நிம்மதியா செய்ய வேண்டிய கடமையை பாட்டுக்கிட்டு செஞ்சுட்டு போலான்னா இந்த ஊர் உலகம் சும்மா இருக்காது. ஏதாச்சும் நம்மளை பத்தி சொல்றது, நம்மளை வெறுப்பேற்றக்கூடிய பேச்சுக்களை பேசுறது, நம்ம மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய செயலை இறங்குறது, நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே அல்லது நம்ம காது கேட்கிற மாதிரியே ஏதாவது ஒரு சினிமிஷம் வேலை பண்றது, சிலாவளித்தனம் பண்றது, இதெல்லாம் செஞ்சு நம்மளை ஒரு வகையான ஒரு டென்ஷனுக்குள்ள, ஒரு கோபத்துக்குள்ள, ஒரு ஆத்திரத்துக்குள்ள, ஒரு பதற்றத்துக்குள்ள, ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துருவாங்க பாருங்களேன். நம்மளை பலியாடாக்கிடுவாங்க பாருங்களேன். இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் நடைமுறை லைஃப்ல யதார்த்தமாய் வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இப்படிலாம் அவங்க பண்றாங்களே, என்ன பண்ணலாம்? நம்ம அடிச்சிடலாமா, திட்டிடலாமா, பொருளை தூக்கி அவங்க மேல வீசி எரிஞ்சிடலாமா, என்ன பண்ணலாம்? இப்போ அந்த கற்பனைக்கு வாங்களேன், அந்த கற்பனைக்கு வாங்க. இப்போ நீங்க அழகா நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு படகுல அழகா நிம்மதியா ஜாலியா போயிட்டு இருக்கீங்களே. இப்போ இன்னொரு படகு வந்து இடிச்சிருச்சுல்ல. இப்போ நல்லா கவனிங்க. இடிச்ச படகு நீங்க பார்த்தா அந்த படகுக்குள்ள யாருமே இல்லை. யாருமே இல்லை. எங்கேயோ ஓரமா இருந்த படகு காற்றுல அந்த தண்ணியில அப்படியே அடிச்சுக்கிட்டு வேகமா வந்து நீங்க அறியாத நேரத்துல உங்க படகு மேல அந்த சின்ன படகு வந்து வேகமா வந்து மோதிருச்சு. இப்போ திட்டலாம், கோவப்படலாம், அடிச்சிடலாம், சண்டை போடலாம்னு பார்த்தா அங்க யாருமே இல்லை. இப்ப என்ன பண்ணுவீங்க? கூலாயிருவீங்க. பாருப்பா, யாருமே இல்லை பதில. இப்ப அந்த படகு கிட்ட சண்டை போடுவீங்களா? அந்த எம்டி படகை பார்த்து திட்டுவீங்களா? பொருளை தூக்கி அடிப்பீங்களா? அந்த படகை சேதப்படுத்துவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. சட்டையே பண்ண மாட்டீங்க. ஏதோ தெரியாம அப்படி வந்துருச்சுப்பா, காத்துல அடிச்சுட்டு வந்துருச்சுப்பா, அதை பத்தி நம்ம ஏன் பெருசா பேசிக்கணும்?
இப்ப பாருங்க, உங்க பயமெல்லாம் போயிடும், பதட்டமெல்லாம் போயிடும், படபடப்பெல்லாம் போயிடும், டென்ஷன்லாம் போயிடும், கூலாயிருவீங்க. அடுத்தது, இடிச்ச படகை சட்டை பண்ணாம அதை பொருட்டாவே நினைக்காம நீங்க பாட்டுட்டு மீண்டும் உங்களுடைய பயணத்துல போயிட்டே இருப்பீங்க. இதைதான் நாம் செய்ய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களை பாதிக்கிறார்களா? பாதித்தவர்களை சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். உங்களை வியாகுலப்படுத்திட்டாங்களா? தப்பா உங்களை பத்தி பேசுறாங்களா? நீங்க செய்யவே செய்யல, ஆனா நீங்க அப்படிதான் செஞ்சீங்கன்னு சொல்லி கதை கட்டுறாங்களா? உங்க பேரை கெடுக்கிறாங்களா? உங்களை சிதைக்க பார்க்கிறாங்களா? சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். உங்களுக்கு வழி தரக்கூடிய விஷயங்களையும், வழி தரக்கூடிய நபர்களையும், வழி தரக்கூடிய மனிதர்களையும், வியாகுலப்படுத்தக்கூடிய சூழலையும் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். அதை கடந்து செல்லுங்கள், அதை இக்னோர் பண்ணுங்க. பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இந்த சாப்டர் நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க. பவுலை குறித்து மக்கள் தப்பு தப்பா பேசுறாங்க. அவன் கொலைகாரன், திருட்டு பையன், தப்பிச்சு வந்தான், சாபம் அவனை விடல, மரணம் அவனை விடல, அதான் ஒரு பூச்சி, ஒரு சர்ப்பம் அவனை பிடித்து கொண்டது. தப்பு தப்பா பேசுறாங்க அந்த மக்கள். கதை கட்டி பேசுறாங்க, இல்லாததெல்லாம் பேசுறாங்க. ஒரு பரிசுத்தவான், பவுல் ஒரு பரிசுத்தவான், அந்த பரிசுத்தவானை கேவலப்படுத்தி பேசுறாங்க, மோசமா பேசுறாங்க, வியாகுலப்படுத்துற அளவு பேசுறாங்க. பவுல் என்ன பண்ணல? என்னப்பா என்னை பத்தி அப்படிலாம் பேசுறீங்களா? என்கிட்ட சூப்பர் பவர் இருக்கு தெரியுமா? சபிச்சிருவான் உங்களெல்லாம், அடிச்சிருவான் உங்களெல்லாம், அழிச்சிருவான் உங்களெல்லாம். நான் யார் தெரியுமா? இப்படிலாம் அவர் பேசவே இல்லை. என்ன செய்தார்? உதறிட்டு போயிட்டே இருந்துட்டார். அவ்வளவுதான். உதறிடுங்க. அந்த பூச்சி தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாந்திருந்தான். பிறரால் நீங்கள் தாக்கப்படாமல் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமா? ஒரு காரியம் செய்யுங்க, இக்னோர் பண்ணுங்க. உதறி தள்ளினீங்கன்னா அந்த பாதிப்பு உங்கள் மனநிலையையோ உடல்நிலையோ சேதப்படுத்தாது. உங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பெரிய பொருட்டாக எண்ணாதீர்கள். உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்களா? மீண்டும் உங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. உங்கள் கடமைகளை செய்ய உதறி தள்ளிவிட்டு செல்லுங்கள். உங்களை ஏமாத்திட்டாங்களா? உங்களை சங்கடப்படுத்திட்டாங்களா? நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா? ஃபைட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. தப்பு தப்பா பேசுறாங்களா? பொருட்டாவே நினைக்காதீங்க. உங்க வேலையை பாட்டுட்டு செஞ்சுக்கிட்டே இருங்க, தீங்கை காணாதிருப்பீர்கள். ஆகவே இன்றைய நாளில் வேலைக்கு போற பிள்ளைங்களே, பிசினஸ் பண்ற பிள்ளைங்களே, படிக்கிற பிள்ளைங்களே, பல மனிதர்களோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்து பணியாற்றக்கூடியவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் அவர்கள் தரக்கூடிய பாதிப்புகளை சுமந்து செல்லாதீர்கள். ஆளே இல்லாத படகா நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்க ஒரு ஆளே இல்லை, இப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. அவங்கெல்லாம் ஒரு ஆளு, அதை போய் பெருசா நீ எடுத்துப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அது மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த படகுல ஆளே இல்லப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தெரியாம அப்படி காத்துல வந்து இடிச்சிட்டு போயிடுச்சு, ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, முடிஞ்சு போச்சுப்பா, அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியா எடுத்து பாருங்களேன். ஹீல் ஆயிருவீங்க, சூப்பராயிருவீங்க, சுகமாயிருவீங்க. இந்த ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. எந்த பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் சுமந்து செல்லாதீர்கள், கடந்து செல்லுங்கள். நல்லா, ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அழகான வாழ்க்கை. ஒரு நதியிலே மிக அழகாய் சென்று கொண்டிருக்கக்கூடிய படகை போல் நீங்கள் குடும்பமாய் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அழகா டிராவல் பண்ணுங்க, சந்தோஷமா டிராவல் பண்ணுங்க, ஹாப்பியா டிராவல் பண்ணுங்க. இடையில் வரக்கூடிய மனிதர்கள் இல்லாத படகுகள் உங்களை இடிக்க பார்த்தாலும் நீங்கள் எதிர்வாதம் செய்யாதீர். நீங்கள் போக வேண்டிய பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருங்கள். நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி பாக்கியலட்சுமி, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி, இந்த வெள்ளிக்கிழமை, இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தான் உண்டு, தான் வேலை உண்டு என்று சொல்லி நிம்மதியாய் போய் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யாராகிலும்
குறுக்கே வந்து அசௌகரியங்களை ஏற்படுத்துவார்களே, ஆனால் அதை பொருட்டாக எண்ணி தங்களை பாதித்துக் கொள்ளாதபடிக்கு. பவுலை குறித்து வாசித்தோமே, இந்த பூச்சி அவனை பாதிச்சது, அந்த மக்களுடைய சொற்கள் அவனை பாதிச்சது. ஆனால் அவன் அந்த பூச்சியை நெருப்பிலே, தீயிலே உதறி தள்ளி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மேலான, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான, அப்படிப்பட்ட எதை குறித்தும் வருந்தாத ஒரு வலிமையான மனநிலையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. இன்றைய உம்முடைய பிள்ளைகளுடைய பயண பிரயாணங்கள், வேலைகள், கடமைகள், உத்தரவாதங்கள் எல்லாவற்றிலும் ஜெயமுண்டாக செய்வீராக. தேவரீருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மைகள் உடைய பிள்ளைகளை காத்து கரம் பிடித்து நடத்துவதாக. இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகா மேன்மையான சீரும் சிறப்புகளையும் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.